கிறிஸ்தியேசுக்குள் பிரியமுடன் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வழிநடத்தப்பட்டு வருகிற பரிசுத்த சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலும் நம் யாவருக்கும் சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிறதான ஊட்டி பட்டணத்தினுடைய பரிசுத்த சகோதர சகோதரிகள் மற்றும் திருச்சி சங்கலியாண்டபுரம் பகுதியில் இருக்கக்கூடியதான காலை பிரதர் மற்றும் லாசர் சகோதரர் மற்றும் ராணிப்பேட்டை சபையை சார்ந்த சகோதரர் செல்வின் மற்றும் சென்னையை சேர்ந்த சகோதரர் ஜார்ஜ் மற்றும் ஊட்டி பிஎஸ் சபையை சேர்ந்த சகோதரர் ரிச்சர்ட் பிரதர் அவருடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் தங்களுடைய சபையால் தெரிவிக்கும்படியாய் தெரிவித்துக் கொண்டதை நாம் தெரிந்து கொள்ள தெரியப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படியாக இன்று நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷமான ஒரு காலப்பகுதிக்குள்ளார நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலப்பகுதி என்ன அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இது பஸ்கா கால சிந்தனைகளுக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதான காலம். இந்த காலத்துல நம்ம பொதுவாக 3 மாதங்களுக்கு முன்பதாக நாம் இந்த பகுதிகளை ஆராய்வதும் அதிலே நாம் அதிகமான கவனங்களை செலுத்துவதும் நம்முடைய கடமையாக நாம் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு நமக்கு இது நம்முடைய பஸ்கா ராபோஜனத்துல நினைவு கூறுதலின் ராபோஜனத்துல அது நமக்கு அது பிரயோஜனப்படக்கூடியாக தேவன் கிருபையாய் நமக்கு 7ஆம் தேதி மூலமாக இந்த ஆலோசனை கவனிச்சார். இப்படியாக இருக்கிற பட்சத்துல இந்த நாளிலும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டதான இந்த பாடம் தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும் கடவுள்கள், வாஷிங் ஒன் அனதர்ஸ் ஃபீட். இது ரீபிரிண்ட் 3542ல இருக்கக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுது. இந்த பாடம் நினைவுகூறுதல் புத்தகத்துல, இந்த சிவப்பு புத்தகத்துல இது காணப்படுது. அப்ப நம்ம ஒருவருடைய கால்களை ஒருவர் களவு கிடைவுகள் அப்படிங்கும் பொழுது நாம இதற்குண்டான ஆதார வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 13. நீங்கள் சுவாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்காமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பாடத்தை சகோதரர் எழுதியிருக்கிறார். அப்போ இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆதார வசனம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இதுதான் ஆதார வசனம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்பதுதான் இதனுடைய ஆதார வசனமாக 7ஆம் தூதன் பயன்படுத்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இந்த பாடம் எப்படிப்பட்டதான ஒரு பாடமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் ஒரு சம்பவத்தினுடைய அடிப்படை. இப்ப ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவுகள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அன்பு ஞாபகம் வருது. ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவுகள் அப்படின்னு தலைப்பு வச்சுட்டாங்க. இந்த தலைப்பு சகோதரர் சொந்தமாக வச்சுட்டாங்களா அல்லது வேத பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அதை பயன்படுத்தாங்களா? கர்த்தர் இயேசு பேசிட்டதான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னங்கிறத நம்ம கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 14. இந்த வசனம் சில இடங்களில் மீண்டும் மீண்டுமாக காணப்படும். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவீர்கள். இந்த ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவீர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நம்முடைய ரட்சகர் பேசிட்டாங்க. ரட்சகர் பேசிட்டு அந்த வார்த்தைய 7ஆம் தூதன் இந்த பாடத்திற்குண்டான தலைப்பாக பயன்படுத்திட்டாங்க. அப்போ இந்த விஷயங்களை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது, இது என்ன, ஏன் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு கவனிக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணலாம். இந்த சம்பவம்
எங்க நடக்குது? மேல் வீட்டார்கள் நடக்குது. என்ன சம்பவம் இது? கால்களை கழுவக்கூடிய ஒரு சம்பவம். பொதுவாக கால்களை கழுவுது, பாதம் கழுவுதல் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் இல்லையா? இந்த சம்பவம் அநேக சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதுலயும் அநேக சுவிசேஷங்கள்ல அநேக சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு செய்து காட்டிட்டதான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை குறித்து மற்ற வேத புத்தகங்கள்ல, அதாவது மற்ற சுவிசேஷங்கள்ல இதை குறித்து அங்க என்ன பண்ணப்படலன்னா பதிவு செய்யப்படல. ஆனா அப்போ யோவான் மாத்திரம் அவருடைய சுவிசேஷத்துல எழுதும் பொழுது இந்த பகுதிகளை அவர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப அந்த பகுதிகள் என்ன அப்படிங்கறத நம்ம வாசிச்சு முதல்ல போயிடலாம். அதற்கு பிறகு அந்த அந்த செயலை, அந்த சம்பவத்தை தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாடம் முழுவதும் பார்க்க போறோம். ஒவ்வொரு வசனங்களாக, வசன வாரியாக இந்த பாடம் பார்க்க போறோம். இப்படியாகவே இந்த பாடம் கடந்து செல்லும். இந்த கோணத்துல நாம இந்த பாடத்தை நம்ம கவனிக்கும் பொழுது இது நமக்கு பிரயோஜனமாக காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம வசனம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் வசனம் 1 - 14 முடிய ஒவ்வொரு வசனங்களாக வாசிக்கலாம். நிறுத்தி இவ்வுலகத்தை விட்டு பிதாவுக்கு போகும்படியான தம்முடைய வேலை பார்க்கின்றாரே, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தவர்களே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவனை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவர்கள் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போதனை பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போதனத்திற்கு எழுந்து வஸ்திரங்களை கலத்தி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து ஈசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் பேரிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நாம் செய்கிறது இன்னதற்கு இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்வதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளே, ரொம்ப அருமையான இந்த ஒரு சம்பவம். இது மிகவும் அவசியமான ஒரு சம்பவம். அப்ப நம்ம இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது இந்த கால்களை கழுவக்கூடிய விஷயத்த யார் செஞ்சுட்டா? கர்த்தர் இயேசு செஞ்சுட்டார். நம்முடைய ரட்சகர் செஞ்சுட்டார். யாருடைய கால்களை? சீஷர்களுடைய கால்களை. சீஷர்கள் பெரியவர்களா, போதகர் பெரியவரா? போதக ரட்சகர் தான் பெரியவர். அவரே பரிபூர்ண மனிதர். எல்லாவற்றிலும் அவர் தான் பெரியவராக காணப்படுகிறார். ஆக அப்படிப்பட்ட ஒருத்தர்
என்ன பண்றாரு அப்படின்னா சீஷர்களுடைய கால்களை கழுவிடார். ஏன் அவர் இந்த காரியத்தை செய்யணும்? அப்ப சீஷர்கள் தங்களில் யார் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளார போயிட்டு இருந்துச்சு. வெறும் எண்ணம் மாத்திரமா அப்படின்னா சண்டை, வாக்குவாதம் போயிட்டு, நான் பெரியவனா நீ பெரியவனா, யாரு பக்கத்துல உட்கார்றது, கர்த்தர் இயேசுனுடைய ரட்சகருடைய அருகில இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் யாருக்கு, அவருடைய ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் யாரு, இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சாங்க உள்ளார. இதையெல்லாம் கர்த்தர் இயேசு கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு தான் இந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. அப்ப நம்ம சூழ்நிலைகளை கவனிக்கும் போது நம்முடைய பாடத்தை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன அந்த சூழ்நிலை அப்படின்னு கவனிக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2. 10ஆம் பண்டிகை வர 6 நாளைக்கு ஏன் தாம் மரணத்திலிருந்து பாருங்க, அங்க ரா விருந்து நடக்குது. இந்த இடத்துல ரா விருந்து நடக்குது. இது யாருடைய வீடு? லாசருடைய வீடு. உயிர்த்தெழுப்புன மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுப்புனங்க லாசருடைய வீட்டுல இரா விருந்து நடக்குது. அப்ப விருந்து நடக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? நறுமண தைலம் மரியாதை வந்துட்டு ஊற்றி அவருடைய பாதங்களை தலைமயிரினால அந்த கூந்தல்னால என்ன பண்றாங்க? தொடங்கிறாங்க. கூந்தல் குறிக்குது அவர்களுடைய மகிமை, பெண்களுடைய ஸ்திரீகளினுடைய மகிமை. அந்த மகிமையை தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க? கால்களை கழுவுறாங்க, தொடச்சு விடுறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குது? யூதாஸ் வந்துட்டு என்ன சொல்லிடுறாரு? அப்போ இதை வந்து வித்து நம்ம முன்னூறு பணத்துக்கு வாங்கி பணப்பையில போட்டுக்கலாமே, இதை வந்துட்டு இப்படி வீணடிச்சிட்டீங்களேன்னு அவரு பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையில என்ன சொல்லிட்டாரு? இப்படியா சொல்லிட்டாரு. மற்றபடி சீஷர்களுக்கும் இதனுடைய காரியங்களை குறித்து புரிந்து கொண்டார்களா? இல்ல. அப்ப அவர்களுக்கும் எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா அவர் தொந்தரவு செய்கிறதாக நினைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் இயேசு, அவளை விட்டு விடுங்கள், அவளை தொந்தரவு செய்யாது, என்னுடைய அடக்கத்திற்கு எத்தனமாக இந்த காரியத்தை அவள் செய்கிறாள் சொல்றாங்க. அப்ப அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாரத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கர்த்தர் இயேசுனுடைய மரணத்துக்கு நினைவு கூட்டும் விதமாக அது எத்தனமாக அந்த காரியத்தை வந்துட்டு மாறியால் செய்யறாங்க. ஆனா அவங்க அது இதை செய்யறாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இயேசு அந்த இடத்துல அது என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. பாருங்க, அப்ப அவருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலைக்கு எல்லாரும் இருந்தது. ஆனா இவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? இங்க அவங்க என்னதான் பார்த்துட்டாங்க? இவங்களுக்கு கர்த்தர் இயேசுவை எல்லாரும் என்ன பண்றாங்க? விருந்து கூப்பிடுறாங்க. எங்க போனாலும் அவருக்கு மதிப்பு, மரியாதை, அன்பு, கூட்டம் கூட்டமா வருகிறது. இவைகளை காணும் பொழுது இதெல்லாம் என்னவா காணப்படுது? இதெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் இயேசு மேல ஜனங்கள் கொண்டிருக்கிறதான கனத்தையும் மரியாதையுமே பார்த்தார். அங்க தைலம் ஊற்றி அங்க செய்யப்பட்ட இந்த விஷயத்தை குறித்து கர்த்தர் இயேசுனுடைய மனநிலையும் சீஷர்களுடைய மனநிலையும் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் டிஃபரெண்ட். ரெண்டு பேருக்குமே எந்த விதத்திலுமே ஒத்து வராத ஒரு காரியமா காணப்படுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் கனத்தை விரும்பக்கூடிய எண்ணமாக காணப்படுது. ஏன் அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு மீட்பருக்கு, நம்முடைய ரட்சகருக்கு கனத்தை எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த கனத்தை இவர்களும் விரும்புறாங்க. ஒரு காரியம். அடுத்த காரியம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 12-15 முடிய. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கர்த்தர் இயேசுவை ராஜாவாக யூதர்கள் ஏற்றுக்கொண்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்ப்பரிப்பினுடைய சத்தத்துல என்ன தெரியுது? அவருக்கு உண்டான கனம், மகிமை, மதிப்பு,
மரியாதை இவைகளை அவங்க கவனிக்கிறாங்க. இப்படி கனமும் மதிப்பும் மரியாதையும் உடைய ஒருவருடைய போதகருடைய அருகில் இருக்கிறது தங்களுக்கு என்ன அப்படின்னா பெரிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குது. அதனால என்ன பண்ணணும், நாங்க அவர் பக்கத்துல நம்ம நெருங்கி இருக்கிறது யார், அவர்களுக்குள்ள பெரியவன் யார் என்ற ஒரு விஷயம் போனச்சு. இது மாத்திரமா காரணம் அப்படின்னா இன்னொரு காரணமும் கூட இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 20 மற்றும் 21. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் பேர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டின் பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, ஈஸ்டரை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக் கொண்டார்கள். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா கிரேக்கர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம்னு வந்து கேட்கிறாங்க. இப்ப கிரேக்கர்கள் ஞானிகள். கிரேக்கர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க வந்து மாதிரி, ஐயா நாங்கள் வந்துட்டு இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னா, அப்ப நம்முடைய இரட்சகருடைய நிலை என்ன, அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர், எந்த அளவுக்கு அவருடைய கேள்வி ஞானம் இருக்கிறது, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள், இவைகள் எல்லாம் இவங்க பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லாரும் அவரை தேடி வந்து அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீஷர்கள் தங்களுக்கும் அந்த கனத்தையும் மகிமையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படியாக இவங்களுடைய மனநிலை இப்படி இருந்துட்டாலும் கூட கர்த்தர் இயேசு இவர்களுடைய சீஷர்கள் கூட இருந்துட்ட போதெல்லாம் அவர் அடிக்கடி என்னதான் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, அந்த 3 வருட ஊழியத்துல அதுவும் கடைசியில வேத பாரகர்களாலும் பரிசேயர்களாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கொலை செய்யப்படுவேன், மரணத்துக்கு உள்ளாகப்படுவார், மனுஷகுமாரன் பலியாக போறார், மனுஷகுமாரன் மரணத்துக்குள்ளாக போக போறாருன்னு அடிக்கடி 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 அங்கங்க சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனா இந்த விஷயங்கள் இவர்களுடைய காதுகளுக்கு என்ன பண்றது இல்லை, எட்டுவது இல்லை. அவருடைய மகிமையும் அவருடைய கனத்தையும் மாத்திரமே அவங்க கவனிச்சாங்களே ஒழிய அவருக்கு நேரிட போகிறதான அந்த கொடூரமான மரணத்தை குறித்ததான விஷயம் அவங்களுக்குள்ளார என்ன இல்லை, எட்டவே இல்லை, அவங்க காதுக்கு விழுகிறதே இல்லை. இப்படியாக இது காணப்படுகிறதுனால இவங்க அவருடைய கர்த்தர் இயேசு சொல்லிட்டதான அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு முடியாத நிலைமையில அவங்க காணப்பட்டார். அப்படி இருந்ததுனால அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஆசை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, மிகவும் கனத்துக்குரியவர்களாகவும் ராஜ்யத்துல 12 சிங்காசனத்துல 12 பேர் நாம உட்காருவோம் அப்படிங்கிற அந்த தாட் மாத்திரமே அவங்களுடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சு இருந்தது மாத்திரமே கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர். அப்போ கர்த்தரோட கூட அடையாளம் கண்டுகொள்ளப்படுவது குறித்தும் நம்முடைய கர்த்தர் ராஜாவாக ஆக போறவருடைய காரியத்தை குறித்தும் அவங்க எதிர்பார்த்து கொண்டவர்களா இருந்தவர்களாக அவங்க காணப்பட்டாங்க அன்புக்குரிய சகோதரர். அப்போ இப்படியா அவங்க அதிகப்படியான ஜனங்களுக்கு தாங்கள் நன்மை செய்ய முடியும், அந்த கணத்துல அந்த ராஜ்யத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு மேசியா கூட இருந்து நாங்கள் ஆளுவோம் என்கிற காரியத்திலே அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு. ஒரு ராஜா என்ன பண்ணுவாரு, ராஜாவுடைய தாட் எப்படிப்பட்டதா இருக்கும், ராஜாவுடைய தாட் வந்துட்டு ஏதாவது எடுத்து பெருக்கி அல்லது ஒழுங்கு பண்ணி இல்ல தொடச்சு எடுத்து வைக்கிற ஏதாவது வேலையை செய்வாரா, செய்ய மாட்டார். அவங்களோட சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா ராஜ்யத்துல ஆளுகை செய்யறது, ஏன்னா கர்த்தரே மீட்பர் வந்துட்டு ஆரம்பத்து கட்ட ஊழியத்துல இருந்து கடைசி வரை என்னதான் சொல்லிட்டு வராங்க, பரலோக ராஜ்யம் ராஜ்யத்தை குறித்ததான் அவங்க பேசிட்டு வராங்க. இவங்களுக்கு ராஜ்யம் அப்படிங்கும் பொழுது 12 சிங்காசனங்கள்ல அவங்க உட்கார்ந்து ராஜ்யம் பண்ண போகிறாங்கிற சிந்தனை மாத்திரமே அவங்களுக்கு காணப்பட்டது. என்ன செய்யணும் அல்லது அந்த சிங்காசனங்கள்ல அந்த நிலைமைகளுக்குள்ளார போகணும் அப்படின்னா இங்க நம்ம என்ன செய்யப்படணும் அப்படிங்கறத குறித்து அவர்களுடைய இருதயங்கள்ல இது காணப்படவில்லை என்று நம்ம கவனிக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்முடைய இரட்சகர் அடிக்கடி தன்னுடைய மரணத்தை குறித்து அங்க சொல்லிக்கொண்டே அவங்க உணர்த்தி கொண்டே வந்ததை நமக்கு கவனிக்கிறாங்க பெரிய சகோதரர். அப்போ எதிர்காலம் குறித்த ஆசை பற்றின எண்ணங்களினால் நிறைந்து காணப்பட்டனர் எழுதுறாங்க. அப்போ இது நடந்துட்ட விஷயம், இந்த சம்பவம் எப்போ நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நீசான் மாதம் 13ஆம் தேதி, 13ஆம் தேதியா நீசான் மாதம் 13ஆம் தேதி மாலையில
மாலையிலன்னு சொல்லும் பொழுது யூதர்களுடைய வழக்கத்தின்படி மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரையிலும் ஒரு நாள். அப்போ 13ஆம் தேதி நீசான் மாதம் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு என்ன தொடங்குது அப்படின்னா 14ஆம் நாள் தொடங்கும். 14ஆம் தேதி தொடங்கும். 13ஆம் தேதியினுடைய மாலை 6 மணிக்கு 14ஆம் தேதி தொடங்குது. அப்போ அந்த 14ஆம் தேதியில தான் என்ன பண்ணப்படணும்? நீசான் மாதம் 14ஆம் தேதியில தான் பஸ்காக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியது நியமம். அப்போ 13ஆம் தேதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எந்த பதிவுகளும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த நாளை மிகவும் அமைதியாக கழிச்சிட்டார். அடுத்த நாள்ல நடக்க போற விஷயங்களுக்கு தன்னை ஆயத்தம் பண்ணும் விதமாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்பவும் அமைதியாக அந்த நாளை கழித்தார் என்பதை நம்ம கவனிக்கிறாங்க. நீசான் மாதம் 13ஆம் தேதியானது நமது கர்த்தரினால் அமைதியாக செலவழிக்கப்பட்டது. அப்போ அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணப்படணும்? ராபோஜனம் ஆசரிக்கப்படும். அப்ப ராபோஜனம் ஆசரிக்கப்படுவதற்கு என்ன பண்ணப்படணும் அப்படின்னா நம்ம கவனிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 10 13 முடிய கொஞ்சம் வேகமா வச்சேன். நீங்கள் நகரத்தில் கணீசுடன் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீடரோடு கூட பஸ்காவின் சிறிதற்கு கற்பியான இடம் எங்கே என்று போதகர் உன்னிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொன்னார். அவன் கம்பள முதலானவைகளில் விரிந்திருக்கிற மேய்ச்சலில் ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய அறிவுரையின்படி ஆலோசனையின்படி அங்க என்ன பண்ணப்படுதுன்னா மேல் வீட்டறை ஆயத்தம் பண்ணப்படுகிறது. மேல் வீட்டு வரைய ஆயத்தம் பண்ணதற்கு யார் அனுப்பிட்டாரு? சீஷர்கள் அனுப்பிட்டாரு. அனுப்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மேல் வீட்டறைய ஆயத்தம் பண்ணிட்டாங்க. இப்ப ஆயத்தம் பண்ணது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க என்ன மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு மேல் வீட்டறை மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அங்க யாருமே இல்ல. இங்கேருந்து போகணும் பாருங்க, ஒரு தண்ணி தூக்கிட்டு வருவாரு, தண்ணி கொடுத்துட்டு வருவாரு. அவர்கிட்ட போய் போதகர் வந்துட்டு ராபோஜனம் ஆசரிக்கணும், அதுக்கு வந்துட்டு ஏற்ப பண்ணிச்சுக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுறாரு? ஒரு மேல் வீட்டறையை காட்டுறாரு. மேல் வீட்டறையை காட்டினோட அங்க வந்துட்டு சீஷர்கள் என்ன பண்றாங்க? மேல் வீட்டறையை ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. புரிஞ்சா? இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு கூப்பிட்டவர் என்ன பண்ணாரு? வீட்டுல இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஊழியக்காரன் நினைச்சிருப்பாரு. ஒரு ஊழியக்காரன் நினைச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துருப்பாரு. அந்த விஷயங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஊழியங்களை செய்வாங்க. யாருக்கு? வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள். இது வந்துட்டு நடைமுறை. ஆனா இங்க சூழல் மொத்தமா வேற. என்ன? மேல் வீட்டறையை ஆயத்தம் பண்ணணும். மேல் வீட்டறை ஆயத்தம் பண்ணப்பட்டுருச்சு. அங்க யாருமே இல்லை. அங்க போய் அந்த பந்தியை யாருமே சாப்பிட போறா? இவங்கதான் சாப்பிட போறாங்க. போதகரோட சேர்ந்து சீசர்கள் தான் சாப்பிட போறாங்க. அப்போ இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலர் அனுசரிப்புக்கான ஆயுதங்களை முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டாங்க. அங்க யாருமே இல்லை அப்படிங்கறதுனால அவங்கள வரவேற்று நீங்க இங்க உட்காருங்க, நீங்க இந்த இடத்துல உட்காருங்க, நீங்க முதன்மையானவர், நீங்க முன்னாடி உட்காருங்க, நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, நீங்க இந்த சைட்ல உட்காருங்க, கர்த்தருக்கு வந்துட்டு இடம் விட்டு உட்காருங்க, இப்படி சொல்வதற்கு அங்க யாரு இல்லை. ஒரு ஆளு, ஒரு ஊழியர் இல்லை. பொதுவாகவே அவர்களை வரவேற்பதற்கோ அல்லது அவர்களை எங்கெங்க இருக்கணும்னு சொல்ல வைக்கிறதுக்கோ ஒரு ஆளு இல்ல. அதனால இவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மேல் வீட்டு அறைக்கு போகும் பொழுது யார் முன்னாடி போய் கர்த்தருக்கு கூட உட்காரும். இந்த சண்டை தான் அங்க போயிட்டு இருந்தது. அன்புக்குரிய சகோதரர், இப்படியாக அவர்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறதுனால ராபோஜனத்தின் போது அவர்கள் அமர வேண்டிய இடத்தை நியமிப்பதற்கு உபசரிப்பவர் யாரும் இங்க இல்ல. ஆண்டவருக்கு அருகாமையில் உட்காருவதாகிய மிகுந்த கனமிக்க இடத்தினுடைய விஷயத்துல தங்களுக்கான உரிமைகள் குறித்த விவாதம் எழுதுனதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ இந்த மாதிரியான இது சம்பந்தமான விஷயத்துல முதன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கர்த்தர் ஏற்கனவே 2 முறை என்ன பண்ணிட்டார்?
சீஷர்களை அதட்டி இருக்கிறார். ஒண்ணு, சிறு குழந்தைகளை அவர் இடத்துல வரவிடும் பொழுது தடுப்பாங்க, அதட்டுவாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல குழந்தைகளின் இடத்துல வரவிடும். இந்த குழந்தைகளை போல தாழ்மையான இருதயம் உடையவர்களை மாத்திரமே பரலோகத்துல பிரவேசிப்பார்கள் சொல்றேன். இன்னொரு இடத்துல யாக்கோபும் யோவான். அப்ப யாக்கோபும் யோவானும் என்ன கேட்டாங்க? யாக்கோபும் யோவானும் என்ன கேட்டாங்கன்னா, வலது பக்கமும் இடது பக்கமும் யார் உட்காருவது ராஜ்யத்துல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்களால் கூடுமான்னு கேட்டார். நான் படப்போகிற பாடுகளை குறிச்சு, நான் புசிக்கக்கூடிய இதை சாப்பிடுவீங்களா, பானம் பண்ணக்கூடிய பணத்தை பருகுவீங்களான்னு கேட்டு, உங்களால் கூடுமா? அவங்க என்ன சொன்னாங்க? உங்களால் கூடும், எங்களால் கூடும் சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு எமோஷனல்ல, ஒரு அன்புல அந்த விஷயங்களை சொல்லிட்டாங்க, கூடும். ஆனா அதனுடைய காரியம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியே இருந்துட்டாலும் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பாத்திரத்துல பங்கு வருவீங்க, என்னோட அப்பத்தை புசிப்பீங்க. ஆனாலும் என்னுடைய வலது பரிசனம் இடது பரிசனம் இருக்கிறது என்ன இல்ல, என்னுடைய காரியம் அல்ல, அது பிதாவினிடத்துல இருக்குன்னு கர்த்தர் சொல்றாங்க. அப்போ இப்படியாக அதட்டுதலும் கண்டித்தல்களும் ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு. ஆனா எப்படிப்பட்டதான கண்டித்தங்களும் எப்படிப்பட்டதான அதட்டல்களும் என்ன ஆகல அப்படின்னா பலன் கொடுப்பது இல்லை. ஏன் அப்படின்னா இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே உயர்வான ஒரு ஸ்தானத்தை, உயர்வான ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை தேடுவதிலேயே விரும்புறதுலேயே இருந்துச்சு அன்புக்குரிய சகோதரி. அப்போ அவங்க அந்த ஸ்தானத்தை விரும்பினதுல கூட என்ன இருக்கு அப்படின்னா அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்புல கூட என்னதான் இருக்கு அப்படின்னா சுயநலம் காணப்படுகிறது. அப்ப சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இந்த சுயநலத்தினுடைய இந்த கண்ணோட்டத்துல மாத்திரமே சீஷர்கள் கர்த்தர் இயேசுனுடைய ரட்சகருடைய அந்த இடத்தை பக்கத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஸ்தானத்தை விரும்பிட்டாங்களா அப்படின்னா அப்படி மட்டுமே நம்ம அதை மாத்திரமே நம்ம நினைத்து விட முடியாது என்று இங்க குறிப்பிடுற அன்புக்குரிய சகோதரி. மாறாக கடந்த காலங்களில் அநேக விதங்களில் கர்த்தரினால் அவங்க என்ன பண்ணப்பட்டவர்களாகனா கடாட்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க. அவருடைய அருமையும் அவருடைய பெருமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானமும் அவருடைய அவர் பரிபூர்ண மனிதன் கூட அவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மகிமையை வந்துட்டு அவங்க கண்ணார கண்டோம்னு வந்துட்டு என்ன பண்றாரு யோவான் எழுதுறாரு. அப்போ அந்த மகிமையை அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் ரட்சகர். அப்படிப்பட்ட ஒரு ரட்சகரனுடைய ஒரு பரிபூர்ண மனிதனுடைய அருகில இருக்கக்கூடிய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ரொம்பவும் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், அதை குறிச்சு யாருக்கு தான் தெரியும்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டாங்க. யாரு அப்படின்னா குறிப்பிட்ட சில அப்போஸ்தலர்கள், குறிப்பிட்ட சில சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் அவரை குறித்து நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா அவர் தான் எங்களோட தான் ரொம்ப நெருங்கி பழகிறார். யாரு கூட ரொம்ப நெருங்கி போயிட்டார். அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அநேக சீஷர்களை அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான். அந்த 12 பேர்ல ரொம்ப விசேஷம் யாரு? 3 பேர் தான், யாக்கோபு, யோவான், பேதுரு. அப்ப இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்களாமா இந்த மாதிரியான யோசனைகளுக்குள்ளார இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் மேல கொண்டிருந்ததான அந்த மதிப்பும் அன்பும் தான் காரணம் எழுதுறாங்க. அப்ப அவங்க ஸ்தானங்களை விரும்பிட்டாங்க. ஸ்தானங்களை விரும்புறது தவறு இல்லை, ஸ்தானங்களை விரும்புறது தவறு இல்லை. ஆனா அந்த ஸ்தானங்களை விரும்புறதுல என்ன இருக்கு? சுயநலம் காணப்படுகிறது. அப்போ ஸ்தானங்களை அவங்க ஏன் விரும்பிட்டாங்கன்னு பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசு மேல ரட்சகர் மேல வச்சுட்டதான அன்பும் அவருடைய மதிப்பும் தான் காரணம். மாறாக போதகருக்காக தாங்கள் கொண்டிருந்த மதிப்பும் அன்புமாகும். மற்றும் இதனோடு கூட இந்த ஸ்லாக்கியத்தனங்களை மற்றவர்களால் உணர்ந்து கொள்ளப்படுகிறதை காட்டிலும் நாங்கள் மாத்திரமே அதிகமாக உணர்ந்துள்ளனர் என்ற எண்ணம் கூட காரணமாக அநேகமாய் காணப்படலாம் என்றார். அப்போ அவர்கள் இந்த கனமிக்க ஸ்தானத்தை பெற வேண்டுமென இவர்கள் சார்பில் மற்ற சில அப்போஸ்தலர்களும் வலியுறுத்திருக்க வேண்டும் என எண்ணுகிறோம் அப்படின்னு எழுதுறாரு, அனுமானிக்கிறோம். அப்ப மத்த அப்போஸ்தலர்ஸ் கூட இருந்துட்ட சீஷர்கள் கூட என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, பாருங்க நீங்க ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க, எங்க போனாலும் உங்களை தான் அழைச்சிட்டு போறாரு, மருது மலைக்கும் இவங்க 3 பேர் தான் அழைச்சிட்டு போனாரு. அப்படி எல்லாவற்றிலுமே என்னதான் பண்றாங்க? கர்த்தர், ரட்சகர், போதகர் உங்களை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. நீங்க தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. இன்னும் அவர் என்ன அவருடைய பார்வைக்கு என்ன அர்த்தங்கிறத டக்குன்னு
உங்களாலதான் புரிந்து கொள்ள முடியும். நாங்க கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஸ்தானங்களை விரும்புறதுல தப்பு இல்ல, நீங்க போய் உட்கார்வதற்குண்டான முயற்சிகளை ஏறிடுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம்னு இங்க குறிப்பிடறாங்க. ஆனா எந்த கண்ணோட்டத்துல இந்த விஷயத்த நம்ம பார்க்கிறாலும் கூட, இந்த ஸ்தானத்தை விரும்பக்கூடிய விஷயத்த எந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கிறாலும் கூட, இது அன்னைக்கு செய்யப்பட போகிற அல்லது அது இந்த சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக நடைபெற போகிற இந்த ராபோஜனத்துக்கு என்ன இல்லையாமா சம்பந்தம் இல்லாத ஒரு காரியமாக இது காணப்படுது. ஏன் இவங்க ஸ்தானத்தை விரும்பிட்டாங்க, இந்த மேன்மையை விரும்பிட்டாங்க, இந்த விஷயங்களை விரும்பிட்டாங்க. ஆனா பின்னாடி வரப்போகுது, இந்த கால்களை கழுவுனதுக்கு பிறகு ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடிய புசிக்கக்கூடிய அந்த ஒரு மேலான ஸ்லாக்கியம் அங்க புதுதா நிறுவப்பட போகுது. அப்ப அப்படி நிறுவப்பட போகிற அந்த காரியத்திற்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எந்த விதத்திலையும் ஒத்து வர்றதில்லை. ஏன் அப்படின்னா, இவர்கள் மேன்மையையும் கனத்தை விரும்புறாங்க. இது எது குறிக்குது? பெருமையை குறிக்கிறது. ஆனா இங்க என்ன பண்ணப்பட போறாங்க அப்படின்னா, இவர்கள் அடிக்கப்பட போகிறார்கள், நொறுக்கப்பட போகிறார்கள் எதிர்காலத்துல. இன் ஃபியூச்சர்ல அவங்களுடைய நிலை என்ன? அவருடைய ரட்சகர் எப்படி, நம்முடைய ரட்சகர் எப்படி பிடிக்கப்பட்டாரோ, அடிக்கப்பட்டாரோ, அதே போல அவருடைய சீஷர்களும் 12 அப்போஸ்தலர்களும் என்னதான் பண்ண போறாங்க? அடிக்கப்பட போறாங்க. அவருடைய மரணம் கொடூரமானதாக காணப்பட போகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு அந்த இடத்துல ஒரு நினைவு கூறுதலை ஏற்படுத்த போறாங்க. பாருங்க, அப்பத்தையும் பாத்திரத்தையும் ஏற்படுத்தி இதை என்ன நினைவாக செய்யுங்கன்னு சொல்லி, என்னை நினைவு கும்பிட இதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. இந்த விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ பின்னாடி நடக்க போற இந்த காரியத்திற்கும், அதாவது ராபோஜனத்திற்கும், அந்த அடையாளங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கும் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த விஷயத்திற்கும் என்ன இல்ல சம்பந்தமே காணப்படல. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அத்தருணத்திற்கு பொருத்தமற்றதாகவும் அதில் விசேஷமாக பஸ்கா ராபோஜனத்துக்கு பிற்பாடு நமது கர்த்தர் நிறுவ சித்தம் கொண்டுள்ள நினைவு கூறுதலின் போஜனத்தின் காரியத்திற்கு பொருத்தமற்றதுமான ஒரு ஆவி அங்கு தோன்றி காணப்பட்டிருந்தது என்று எழுதுறார். அப்போ நம்முடைய சொந்த இருதயங்களையே நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா நிதானிக்க முடியும். அப்போ சொந்த இருதயங்களே நம்ம நிதானிக்க முடியாதில்லை. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்னா, மற்றவர்களுடைய இருதயங்களையும் நோக்கங்களையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நாம எதையும் அறிவிட்டு பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இருதயங்களை ஆராய்கிறவர் யாருதான்? தேவன் தான். அப்போ கர்த்தர் இயேசு அந்த வல்லமை இருந்துச்சா? இருந்தது. பார்த்த உடனே சொல்லிட்டார். நீங்க இங்க நினைக்கிறீங்க, கூட இருக்கிறாங்க சீஷர்கள், அவங்களுடைய இருதயங்கள்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறத அவர் அறிந்து கொண்டார். இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை தேவனுக்கு கொடுத்துட்டார். அப்போ இருதயத்தை அறியக்கூடிய வல்லமை தேவனுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம்தான் இருக்கு, நமக்கு இல்ல. அப்போ ஒருவருடைய நோக்கங்களையும் ஒருவருடைய செய்கைகளையும் நம்ம என்ன பண்ண முடியாது. செய்கைகளை வச்சு, அவர்களுடைய கிரியைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, ஒருவரை நிதானத்தை விட முடியாது, நிதானத்தை விட கூடாது அன்புக்குரிய சகோதரர். அப்போ ஏன் அப்படின்னா, நம்ம சொந்த இருதயங்களை நம்மளால நிதானிக்க முடியல அப்படின்னா, நம்மளோட சொந்த இருதயங்களை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லயும் என்ன காணப்படுது அப்படிங்கிறத இங்க ரொம்ப அருமையா விஷயங்களை இங்க கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பரந்த மனப்பான்மையோட காணப்படும். அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல, அவர்களுடைய நோக்கங்கள்ல, அவர்களுடைய செய்கைகள்ல, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து நாம யோசிக்கும் பொழுதோ அல்லது பார்க்கும் பொழுது அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பரந்த இருதயத்தை காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ மற்றவர்களுடைய விஷயத்தில் மிகுந்த அனுதாபமும் இரக்கமும் காட்டி தவறு செய்தாலும் கூட, மற்றவர்களுடைய விஷயத்தில் மிகுந்த அனுதாபம் காட்டி, பரிதாபத்தை காட்டி, இரக்கத்தை காட்டி தவறு செய்தாலும் கூட மிகவும் பலமாய் கண்டித்து நாம் தவறு செய்துவிட கூடாது. அப்போ ஒரு செடியில இருக்கக்கூடிய கொடிகளை என்ன பண்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை.
எந்த கொடியையும் நம்ம கிள்ளுவதற்கோ அல்லது வந்துட்டு வெட்டி போடுவதற்கோ அல்லது இது பண்றதுக்கோ நமக்கு என்ன இல்லை, கொடுக்கப்படல. 6வது வால்யூம்ல நம்ம வந்து புது சிருஷ்டி தொகுதியில நம்ம இதை கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ எந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மிகுந்த அனுதாபமும் இரக்கம் காட்டி தவறு செய்தாலும் கூட மிகவும் பலமாய் கண்டித்து நாம தவறு செய்து விட கூடாது. ஆனா நீதி செயல்படக்கூடிய இடத்துல அன்பு செயல்படும். நீதி செயல்படலைன்னா அன்பு செயல்படாது. அன்பு செயல்படலைன்னா ஞானம் செயல்படாது. ஞானம் செயல்படாத இடத்துல தேவன் அவருடைய வல்லமையை பயன்படுத்த மாட்டார். பிதாவாகிய தேவனுடைய 4 பிரதானமான குணலட்சணங்கள் செயல்படக்கூடிய விதம் இது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது நாம இவைகளை கருத்தில் கொண்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கவனிக்க அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ நம்ம பரந்த மனப்பான்மையோட காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்கள். இத பத்தி ஒருவேளை இந்த மாதிரி ஸ்தானங்களை போய் விரும்பிட்டீங்களே அப்படின்னு அப்போஸ்தலர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்போஸ்தலர் அவர்கள் தங்கள் நோக்கங்களிலும் நடத்தையிலும் சுயநலத்தின் சுவடுகள் இல்லை என்றும் கர்த்தருக்கான பக்தி வைராக்கியமும் மற்றும் அவர் அருகையில் காணப்படுவதற்கான விருப்பம்தான் தங்களுடைய இந்த எண்ணத்திற்கும் பேச்சிற்குமான காரணம் என்றும் கூறுவார்கள் என்பதில் ஐயம் இல்லை. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னா இப்படிதான் சொல்றாங்க. ஆனா இது மனித இருதயமானது மகா திருக்குள்ளது என்றும் இருதயம் மிக கவனமாய் கூர்ந்து பரிசோதிக்கப்பட வேண்டும். இல்லையே அது நன்மை எனும் போர்வைக்கு அடியில் சில பண்புகளை, அதாவது ஒருவேளை போர்வினால் மூடப்படவில்லை எனில் நம்மால் வெறுக்கப்படும் சில பண்புகளை கொண்டிருக்கும் என்றும் வேத வாக்கியங்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு நாம் உதாரணமாக இவரை கூறலாம் என்று. இதற்கு ஒரு 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 விஷயத்த ஒருத்தர் கனவு கண்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயம் அனைவர் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன விஷயம் பார்க்கும் பொழுது ஹோரிசியஸ் பேனர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் ஸ்காட்ச் நாட்டு அவர் ஊழியக்காரரா காணப்படுறாரு. அவரு என்ன பண்றாருமா, அவர் தன்னோட உறக்கத்துல நித்திரையில ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு எதை பத்ததான கனவு அப்படின்னா, பக்தி வைராக்கியத்தை குறித்ததான கனவு. தேவனிடத்துல அவர் கொண்டிருக்கிறத பக்தி வைராக்கியத்தை குறித்ததான ஒரு கனவை அந்த ஹோரிசியஸ் பேனர் அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா கனவு கண்டாரு. அப்ப அந்த கனவுல பார்க்கும் பொழுது அவருடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அதிக அளவு எடையும் பொட்டலமாக அது காணப்பட்டது. ஒரு பொட்டலமா அது ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளா அது காணப்படும். இந்த பொட்டலத்தை அந்த பொருளை சில தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்களாமா, அத ஆராய்ச்சி செய்ய வந்தாங்க. ஆராய்ச்சி செஞ்சாங்க. இப்படி அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது அதை ஒரு உலகத்தை உருக்கக்கூடிய ஒரு மட்பாண்டத்துல போட்டு உருக்கி அதை எடுத்து பார்த்தா அதை பாகங்களாக பிரிச்சு பார்த்தாங்க. அப்ப அதுல ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன இருக்குங்கிறத அந்த பக்தி வைராக்கியத்துக்குள்ளார என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அதை பிரிச்சு அவங்க பார்க்கும் பொழுது என்னென்னலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது கொடுக்குறாங்க. பின்னர் பரீட்சையின் முடிவுகளை பின்வருமாறு அறிக்கையிட்டனர். அது 100 பவுண்டு பக்தி வைராக்கியம் சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு? 100 பவுண்டு பக்தி வைராக்கியம். இந்த 100 பவுண்டு பக்தி வைராக்கியத்துல எது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, அப்போ அதுல சுயநலம் எவ்வளவு பாகங்கள் இருந்தது அப்படிங்கிறது 14 பாகங்கள் சுயநலம் கணக்கு. எவ்வளவு? 14 பாகம் எவ்வளவு இருக்கு? சுயநலம் இருக்கு. சபை பாகுபாடுகளை ஆதரிக்கக்கூடிய தன்மை, சபையில வித்தியாசங்களை பார்க்கக்கூடிய தன்மை அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா 15 பாகங்கள் அதுல காணப்பட்ட. அப்ப புகழ், ஆர்வம், இத குறித்த விஷயத்துல ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்துல எவ்வளவு புகழ் கிடைக்கும், எவ்வளவு ஆர்வமா செய்யறோம், எவ்வளவு அதை ஆர்வமா கவனிக்கிறாங்க அப்படிங்கறத குறிச்சு செய்யக்கூடாது. ஊழியத்தை குறித்ததான காரியத்துல அதை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 22 பாகங்கள் காணப்படுது. அடுத்தது மனுஷனுக்கான அன்புக்காக மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சகோதர சகோதரிகள் என்ன நினைப்பாங்க, இதற்காக செய்யப்படக்கூடிய அந்த பக்தி வைராக்கியம் அது எவ்வளவா காணப்பட்டுச்சு அப்படின்னா
23 பாகங்களாக. கடைசியா தேவனுக்கான அன்பு எவ்வளவு? தேவனுக்கான அன்பு எவ்வளவு? 100%ல 14, ஒரு 15, ஒரு 22, ஒரு 23. பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 26%, 26 பாகங்கள். ஆனா இவருடைய எண்ணம் என்ன நினைச்சிட்டாரு? நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், எல்லாத்துலயும் நான் எப்படி இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங், என்னை மாதிரி வேற ஆள் இல்ல, இப்படி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய பொட்டலத்தை எடுத்து வந்து, பாருப்பா எவ்வளவு பெரிய வெயிட் வச்சுட்டு, 100 பவுண்டு, 100 கிலோ வெயிட், 100 கிலோ வெயிட்ல 14 கிலோ இவ்வளவு இருக்கு, 15 கிலோ இவ்வளவு இருக்கு, 23 கிலோ இவ்வளவு இருக்கு, 22 கிலோ இவ்வளவு இருக்கு. மீதம் எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தா 26 கிலோ தான் தேவனுக்கான பக்தி வைராக்கியம் காட்டுது, தேவனுக்கான அன்புல செஞ்சு. அப்ப தேவனுக்கான அன்புல இருக்கா இல்லையா? அவர் செஞ்ச பக்தி வைராக்கியத்துல தேவனுக்கான அன்பு இருக்கு. தேவனுக்கான அன்பு இல்லாம அவன் எந்த ஊழியங்களும் ஏறெடுக்கிறதுல செய்யறது இல்ல. ஆனா அது எவ்வளவு இருக்கு, எவ்வளவாக காணப்படுது. அப்போ அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? இப்ப நம்ம கேட்டிருந்தோம், என்ன சொல்லிருப்பாங்க? கர்த்தரை கூட இருக்கணும்னு நாங்க நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? அதுல எங்க இடத்துல என்ன இல்ல, சுயநலம் இல்ல, எங்களுடைய இருதயத்துல சுயநலம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதை பிரிச்சு பார்த்தா எவ்வளவு இருக்கும் சுயநலம். அப்போ இப்படியாக இருதயம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. இந்த இருதயம் என்ன சொல்லும்? எதுக்குப்பா செய்யறீங்க, எதற்காக செய்யறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை என்ன, நீங்க எதுக்காக செய்யறீங்க? கர்த்தருக்காக செய்றீங்க, தேவனுக்கான ஊழியத்தை செய்றீங்க, தேவனுக்காக செய்யறீங்க, சகோதர சகோதரிக்காக செய்றீங்க, நீங்க உங்களுக்காக செய்றீங்களா அப்படின்னு திருப்பி கேட்கும் இந்த இருதயம். பதில் நம்மகிட்ட என்ன வரும்? நான் எனக்காக எதுவுமே செய்து கொள்ளக்கூடாது, எல்லாமே தேவனுக்காகவும் சபைக்காகவும் தான் நானும் உண்மையிலேயே ஊழியம் செய்யறேன்னு தான் சொல்லுவோம். ஆனா அதற்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு சகோதரர். அப்போ நம்முடைய ஊழியர்களுக்கு பின்னால் காணப்படும் நோக்கங்களை நாம் கவனமாய் ஆராய்ந்து பார்த்துட்ட வழிநடத்தும் விஷயத்தில் அந்த ஸ்காட்ச் நாட்டு ஊழியக்காரனுக்கு இருந்தது போன்று நமக்கும் அது நன்மையாகவே காணப்படும் என்று இங்க எழுதுறாங்க அன்புக்குரிய சகோதரர். இப்ப நம்ம பாடத்துக்குள்ளார கலந்து போகும் பொழுது முதல் வசனம் நம்ம வாசிக்க இருக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்ப நம்ம கவனிக்கிறோங்க, முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்ப இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே அவரு முடிவு பரியந்தமும் அன்பு வைத்துட்டார். யார் யாரெல்லாம் அன்பு வச்சுட்டார்? யார் யாரெல்லாம் அவருக்கு விரோதமா வச்சுட்டாங்க? பேதுரு என்ன சொல்லிட்டாரு? மறுதளிச்சிட்டார் இல்லையா? சிலுவையில அறையும் பொழுது, சிலுவையில இருக்கும் பொழுது பேதுரு வெறுத்துட்டாரா? இல்ல. யூதாஸ் காட்டி கொடுத்துட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு? அவரை கடைசி வரையிலும் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ நம்ம இந்த பாடத்தினுடைய முதல் வசனமே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய அன்பு தம்முடையவர்களின் விஷயத்துல அவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா அன்பாகவே காணப்பட்டது. இந்த அன்புனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பரலோக மகிமையை திறந்து இந்த பூமிக்கு வந்துட்டார். இந்த பூமிக்கு வந்து தன்னை ஈடுபலியாக கொடுத்துட்டார் அன்புக்குரிய சகோதரர். இப்படி அவருடைய அர்ப்பணத்திற்குள்ளாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அன்பு காணப்பட்டது அன்புக்குரிய சகோதரர். அப்ப நம்ம இடத்துல இது என்ன காணப்படும்? அன்பு காணப்படும். நம்ம ஆதரவாசனம் என்ன பார்த்தோம்? கலாச்சாரம் 5:13 ஒருவருக்கொருவர் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர். ஏன்? நம்முடைய ரட்சகர் அப்படி செஞ்சார். ஏன் ரட்சகர் செஞ்சா நம்ம செய்யணுமா? ஆமா, நாம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வருகிறோம் என்று என்ன பண்ணிருக்கோம்? அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம். அப்போ அந்த ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அவர் காட்டிட்டதான அந்த அன்பு நமக்கு தேவைப்படுகிறது அன்புக்குரிய சகோதரர். அப்படி அந்த அன்பு இல்லை அப்படின்னா அவருடைய பின்னடியார்களான தற்காலத்திலும் எதிர்காலத்திலும்
பயன்படுத்தப்பட முடியாமல் போய்விடும் அன்புக்குரிய சகோதரர். இப்ப அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. என்ன பிரச்சனையில இருக்காங்க? ஸ்தானங்களை விரும்பக்கூடிய ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? மேன்மையானதாகவே இருக்கிறது. அப்ப அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ராஜ்யத்துக்குள்ள போய் அவர் கர்த்தர் இயேசு கூட வந்து ஆளுகை செய்யணும், இதை குறித்ததாகவே இருக்கிறது. இப்ப இதுல இருந்து அவங்களை என்ன பண்ணணும்? குணப்படுத்த வேண்டியது நம்ம ரட்சகருடைய கடமையா இருக்கு. அப்ப அவர் அன்புல அந்த விஷயத்த அங்க செய்துட்டார் அன்புக்குரிய சகோதரர். அப்ப இன்னுமாக அந்த கண்டிப்பான ஞானமான சிறந்த மற்றும் அன்பான விதத்திலும் கொடுப்பதற்கு அவரை அது வழி நடத்தினது அன்புக்குரிய சகோதரர். அதிகமான கண்டிப்பை கொடுப்பதற்கு மட்டும் இல்ல, அவரு அது அன்புல அந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி காட்டுறோம். இப்ப எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு, அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப அவர் என்ன பண்ணணும்? தன்னுடைய செயல்களினால அந்த விஷயங்களை செய்யணும். அப்ப இது அவரை வழி நடத்தினது அன்புக்குரிய சகோதரர். அப்போ இது அனைவராலும் அதில் விசேஷமாக சபையில் அவருடைய பிரதிநிதிகளான பொதுவிடத்தில் ஊழியம் பண்ணுகிறவர்களால் கவனித்து பின்பற்றப்பட வேண்டும் என்று இங்க எழுதுறாங்க அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அவருடைய மாதிரி இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஊழியர்கள் மத்தியிலும் இது காணப்பட வேண்டியது. விசேஷமாக சபையில் அவருடைய பிரதிநிதிகள் என பொதுவிடங்களில் ஊழியம் பண்ணுகிறவர்களால் கவனித்து பின்பற்றப்படல் வேண்டும். அப்போ சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய அன்பை அவர்களிடத்துல காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அது பெரிய சர்ச்சை. அப்ப ஒருவேளை இந்த தருணத்துல அங்க கூப்பிட விருந்தளிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு அங்க ஊழியக்காரர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அங்க வந்திருக்காது அன்புக்குரிய சகோதரி. அப்போ இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கும் போது அங்க யாருமே இல்லை. அங்க இல்லாதனால இந்த போட்டி மனப்பான்மை அங்க காணப்படுச்சு. எங்க மேல் வீட்டர்ல இவங்க எல்லாரும் உள்ளார போயிடறாங்க. உள்ள போனோம்னா உடனடியாக போய் கர்த்தர் இயேசுனுடைய பக்கத்துல யார் போய் உட்கார்றதுங்கிற அந்த போட்டி மனப்பான்மை தான் அங்க காணப்பட்டது அன்புக்குரிய சகோதரி. அப்போ இவங்க என்ன பண்ணலன்னா, இந்த போட்டி மனப்பான்மையின் ஆவியானது மேலாங்கி காணப்பட்டது. இந்த கனமற்ற வேலையை செய்வதற்கு எவரும் முன்வரவில்லை. சீஷர்கள் மத்தியில் கர்த்தர் எவரையும் வேலையாட்களாக நியமிக்கிறார். அதனால சீஷர்கள் தங்களுக்குள் யாரையாகிலும் இந்த வேலையை செய்வதற்கு வற்புறுத்தவும் இல்லை. அதனால இந்த வேலை அங்க என்ன பண்ணப்படல, செய்யப்படல. எந்த வேலை? பாதம் கழுவக்கூடிய வேலை. என்ன பாதம் கழுவுறதுல என்ன இருக்கு அப்படின்னா, யூதர்கள் வழக்கின்படி அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த டெசர்ட் அந்த விஷயங்கள்ல அவங்க அந்த நடந்து போகக்கூடிய இடங்கள்ல அந்த நகரங்கள்ல புழுதிகள் அதிகமாக காணப்படும். அதுலயும் அவங்க நம்மள மாதிரி ஷூ போடக்கூடிய நபர்கள் இல்லை. அவர்கள் வாரனால வந்துட்டு என்ன பண்ண போட்டுருவாங்கன்னா ஒரு பாதரட்சைகளை அணிந்திருப்பாங்க, காலணிகளை அணிந்திருப்பாங்க. அதனால அதுல படக்கூடிய அந்த அழுக்குகள் என்ன பண்ணும்னா தூசிகள் இருக்கும். அதோட போய் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடுறது பழக்கம் இல்லை. அப்போ கைகளை கழுவாம சாப்பிடுறது அவங்களுடைய வழக்கம் இல்லை. அப்படி கைகளை கழுவாம சாப்பிடும்போது என்ன சொல்லிட்டாரு, உங்களுடைய சீஷர்களும் போதகரும் என்ன பண்ணல, கை கழுவாம சாப்பிடுறாங்களா, இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. சோ கழுவுதல் சுத்திகரித்தல் என்பது யூதர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி கவனிக்கும் பொழுது கால்களை கழுவ வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை இவங்க யாருமே செய்யல, போயிட்டாங்க உள்ள போய் அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இவ்வேளையினுடைய காரியமானது சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு உணர்ந்து கொள்ளப்பட்டால் மற்றவருக்காக இந்த வேலையை புரிவதற்கான மாபெரும் வாய்ப்பு சீஷர் மத்தியில் சிலருக்கு கிடைத்திருக்கும். பாருங்க, எத்தகைய ஒரு வாய்ப்பினை இழந்து விட்டனர் எழுதுது. அப்ப கால்களை கழுவுதல் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாக்கியம். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுள்கள் பொழுது அது ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணல அப்படின்னா இவர்கள் அந்த வாய்ப்பை, அந்த அனுகூலமான ஒரு வாய்ப்பை அவர்கள் இழந்து போனார்கள் அன்புக்குரிய சகோதரி. பாருங்க, எத்தகைய ஒரு வாய்ப்பை இழந்து விட்டனர் என்று எழுதுகிறார்கள். அப்போ அது என்ன ஒரு அருமையான ஒரு காரியத்துக்கு வழிநடத்திருக்கோம் அன்புக்குரிய சகோதரி. அப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு போலாம். யோவான் 13:2. அவரை காட்டிக் கொடுக்கும்படி அவர் போஜனம் பண்ணி அப்போ போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படிங்கும் பொழுது நம்ம அடுத்து வந்து டயக்லாட் பார்க்கலாம். யோவான் 13:2 டயக்லாட்ல எப்படி இருக்குன்னா, அண்ட் சஃபர் பீயிங் டன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப சஃபர் பீயிங் டன் அப்படிங்கும் பொழுது அது அந்த போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அப்படிங்கிறது ரொம்ப சரியா பயன்படுது. இது கேஜேவில கரெக்டா இல்ல,
அதே நேரத்துல தமிழ்ல மாத்திரம் இது ரொம்ப அருமையா காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதரி. அப்ப தமிழ்ல போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், அப்ப போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் பொழுது இங்க சகோதரர் என்ன எழுதுறாங்கன்னா, போஜனம், அதாவது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இவர்களுக்காக சீஷர்கள் யாருக்காவது பணிவிடைக்காரனாகி கொள்கிறாரா என்று இல்லையா என்று அவர் என்ன பண்றாருமா கவனிக்கிறாராம். யாராவது இந்த வேலையை எடுத்து தானே முன் வந்து செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கிறாரு. அப்போ போஜனம் பரிமாறப்படுவது வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார் இல்லை. அப்ப போஜனம் பரிமாறப்படுவது வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா வெயிட் பண்ணி பாக்குறாரு. போஜனம் பண்ணி முடிந்த பிறகு அல்ல, மாறாக பரிமாறி முடிவது வரையிலும் கர்த்தர் காத்திருந்தார். பிராக்கெட்ல அதை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பரிமாறுதல் நடைபெறுது. அது வரைக்கும் யாராவது எழுந்து போய் பாத்திரத்தை எடுத்து கழுவாங்களா அப்படின்னு பாக்குறாரு. யாரும் அதுக்கு தயாரா இல்லை. உடனே அடுத்த வசனம் நம்ம வாசிக்க வைக்கலாம். அடுத்த வசனம் 4. அப்போ என்ன பண்றாருன்னா போஜனத்தை விட்டு எழுந்து பாக்குறாரு, வெயிட் பண்ணி பாக்குறாரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்க என்ன நடக்கல, சீஷர்கள் யாரும் இந்த வேலையை செய்யறதுக்கு எழுந்து வரல. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே போஜனத்தை விட்டு எழுந்து. ஏன் அப்படின்னா இவர் யாரும் அந்த குறைவான சுத்தம் பண்ணுகிற வேலையை, அந்த கணத்திற்கு குறைவான ஒரு வேலையை செய்வதற்கு யாருக்கும் முன்வர மன விருப்பம் இல்லை. ஏன்னா இருதயத்துல தாழ்மை இல்லை. அப்ப அந்த தாழ்மை இல்லாதனுடைய விளைவு அவர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா உயர்வானதாகவே காணப்படுகிறது. அப்ப தாழ்மை இல்லாதனால அந்த கனவீனமான ஒரு வேலையை செய்யறதுக்கு இவங்க யாரும் முன்வரல. இதுதான் விஷயம். அப்ப இப்படியாக அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்படி அவங்க இருக்கும் பொழுது இவர் பார்த்து இவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கிறாரு. உடனடியாக அவர் எழுச்சி அந்த விஷயத்தை செய்யல. கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க குணப்படுகிறார்களா, அவங்க செய்யறாங்களா, நாம கால்களை இன்னும் கழுவலையேன்ற எண்ணம் அவர்களுக்குள்ளார வருதான்னு வெயிட் பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு நல்லது. அப்போ கர்த்தர் காத்திருக்கிறார் யாருக்கு, சீஷர்கள் இதை செய்யறாங்களா இல்லையான்னு. ஆனா இங்க என்ன நடக்கல அப்படின்னா அவங்க யாருமே அந்த வேலை செய்யறதுக்கு முன் வரல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, ஒரு வேலை நடக்கணும். அந்த வேலை நடக்கிறதுக்கு யாரா செய்யறாங்களான்னு பார்த்தாரு, நடக்கல. என்ன பண்ணிட்டாரு, நீங்க யாரும் செய்ய வேண்டாம், நானே அந்த வேலையை செய்யறேன். ஏன் அந்த வேலை செய்யப்பட்டாகணும். எந்த வேலை, கால்களை கழுவக்கூடிய வேலை செய்யப்பட்டாகணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்ப அந்த வேலையை நான் என்ன செய்யறேன், நானே தெரிஞ்சு செய்யறேன். ஏன், உங்களுக்கு முன்மாதிரியை காண்பிப்பதற்காக. நீங்க பாருங்க, ராஜ்யத்துல இருக்க போறேன்ற உயர்வான எண்ண நேரத்தில் இருக்கீங்க. ஆனா ராஜ்யத்துல யார் தான் ராஜா, பெரிய ராஜா யாரு, பிதாவிய தேவனுக்கு அப்புறம் கர்த்தர் தான். கர்த்தருடைய கருத்துல தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 3ஆவது வசனம் வாசிச்சோம், தம்முடைய கருத்துல எல்லாத்தையும் கொடுக்கிறார் என்பதையும் அறிந்து இயேசு அறிந்து. அப்ப எல்லாமே என்னோட கருத்துல இருக்கு, நான் ராஜாவாக போகிறேங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இப்ப நான் தானே ராஜா, நானே என்ன செய்யறேன், இப்ப நான் செஞ்சுட்டேன், நீங்க செஞ்சிருவீங்கல்ல. அப்ப என்ன பின்பற்ற போறீங்க. அப்ப உங்களுக்கு நான் ஒரு படிப்பினையே கற்றுக் கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஏதாவது செய்ய முடியுமா என்னால, ரொம்ப நேரம் குறைவு. இப்ப என்ன போச்சு, கடைசி நாள்ல மணித்துறைகள் மாத்திரமே இருக்கு, சில மணி நேரங்கள் மாத்திரமே இருக்க போற. இன்னொரு 24 மணி நேரத்துக்குள்ளார எல்லாம் முடிய போகுது. 24 மணி நேரம் கூட கிடையாது. அப்ப சாயங்காலத்துல ஆட்டுக்குட்டி அடிக்க போடணும். சாயங்காலத்துல அடிக்க போறதுனால 3 மணிக்குள்ளார எல்லாம் முடிஞ்சிடும். முதல் நாள் மாலை 6 மணில இருந்து அடுத்த நாள் மதியம் 3 மணிக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சிடும். 22 மணி நேரம் கூட கிடையாது அவரு. இப்போ அவரு சில ஸ்ட்ராங்கா சில விஷயங்களை செஞ்சு சீஷர்களுக்கு தாழ்மையை குறித்ததான பாடத்தை படிப்பினைய கற்றுக் கொடுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அப்ப பின்னர் கர்த்தர் பந்தியை விட்டு எழுந்து மேலஸ்திரங்களை கழற்றி நீட்டிக்கொண்டு கர்த்தர் செய்வதையும் படுக்கையில் இருந்து நீட்டிக்கொண்டிருக்கு காணப்படக்கூடிய அப்போஸ்தலரின் பாதங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் என்ன பண்றாருன்னா கழுவிக்கொண்டே வருகிறார் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ நாம் பாதங்கள் கழுவு முறையிலிருந்து அவர்களுடைய முறை வித்தியாசமா இருக்குது. எப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள கால் விட்டு கழுவும். அப்ப அதிகமான தண்ணீர் செலவடுது. ஆனா அவர்கள் எப்படி அப்படின்னா தண்ணீரை எடுத்து
கழுவும். அப்ப கால்கள்ல வந்துட்டு தண்ணீரை எடுத்து கழுவும் பொழுது அது என்ன ஆகும்னா தண்ணீர் குறைவான செலவு செய்யுது. அங்கெல்லாம் தண்ணீர் குறைபாடுகள் அதிகமா காணப்படுறதுனால இப்படிப்பட்டதான ஒரு வழக்கம் காணப்படுகிறது. அப்ப நான் பாதங்கள் கழுவு முறையிலிருந்து அவர்களுடைய முறை வித்தியாசமா இருந்துச்சு. பாதங்கள் கழுவப்பட்டு தேய்ச்சி அலம்பி கழுவப்படுவதற்கென்று பாத்திரத்திலிருந்து தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றப்படுகையில், பாதத்தின் மேல ஊற்றப்படுகையில் அழுக்கான தண்ணீர் வட்டமான விளிம்புல தாம்பலத்தில் விழுகின்றது. நமது கர்த்தர் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் அப்போஸ்தலர்கள் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ சீமோன் என்ன பண்றாரு பாருங்க. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்த போது அவரை நோக்கி என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமான்னு கேட்டார். நீங்க போய் என் காலம் கழுவுறதா? நான் யாரு? நீங்க என்ன நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல தடுக்கல பண்றாரு. அப்ப தடுக்கிறார் அந்த இடத்துல. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் செய்கை எடுத்துட்ட கண்டனத்தை அவர் உணர்ந்து கொண்டபடினால் என்ன சொல்ல வேண்டும் என்று அறியாமல் அந்த இடத்துல திகைச்சு போய் இருக்கிற நேரத்துல இவரு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கழுவிட்டு பேதுரு இடத்துல வரும் பொழுது அங்க என்ன பண்றாருன்னா, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்றார். அப்ப வினோதமான சில குணச்சங்களுடைய கலவைகளை பேதுரு பெற்றிருந்தார். என்ன கலவை? வினோதமான குணச்சங்கள் அப்படின்னா, பேதுருக்கு துடுக்குத்தனம் ஜாஸ்தி, பட்டு பேசிடுவார். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் கண்டிச்சான்னு வைங்க, உடனே சரண்டர் ஆயிட்டு ஒரு அவசர புத்தி, அதே நேரத்துல உடனடியான கேள்வி. இது ரெண்டுமே ஒரு இடத்துல காணப்படும். இது ஒரு வினோதமான ஒரு குணலட்சணமாக இது காணப்படும். இந்த குணத்தின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா, உடனடியா பதறி போய் நீங்க என்னுடைய கால்களை கழுவலாமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டார். அப்ப அப்படி கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் மிகவும் பெரியவரான நீர் ஏழை மீனவனாகிய எனக்கு பணிபுரிய பெறுவது சரிதானா? அதனால நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லிட்டார். என்ன பதில் சொல்லிட்டார் பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அப்ப இப்போ உனக்கு புரியாது இதை பத்தி, இனிமே புரிஞ்சுக்குவேன். எப்போ? பின்னாடி. அப்போ பேதுருவின் இரண்டாம் வார்த்தைகளோ முதல் போன்று பாராட்டத்தக்கவையா இருக்கவில்லை. பேதுரு அவரை நோக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, மறுபடியும் 8வது வசனம், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். மறுபடியும் என்ன சொல்லிட்டாரு? நீங்க போய் என் கால்களை கழுவலாமான்னு கேட்டாரு. பார்ப்பா, நீ உனக்கு இப்போ இந்த விஷயம் என்னன்னு புரியாது, இனிமே நீ புரிந்து கொள்வாய். அப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்லிட்டாரு? மறுபடியும் நீங்க என்னுடைய கால்களை கழுவப்படவே கூடாது அப்படின்றார். உடனே இயேசு அவன் பிரத்யேகமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அப்ப பங்கில்லை அப்படின்ன உடனே அவருடைய விஷயம் என்ன ஆயிடுச்சு பார்க்கும்போது, பங்கில்லைன்னு உடனடியா சரணடைஞ்சிட்டு என்ன சொல்றாரு? என்னோட தலைகளையும் என்னோட கைகளையும் என்னோட கால்களையும் எல்லாத்தையுமே நீங்க கழுவுங்க, உங்க கூட பங்கு இல்லைன்னா நானும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப அவருடைய பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா இந்த இடத்துல பேதுருவிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய ரட்சகர் நம்மை வழிநடத்தக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாம அவருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. பாருங்க, நீங்க என் காலை கழுவக்கூடாது. ஏன் அவர் கால்களை கழுவுற? அவருக்கு புரியாதா? அவர் ஞானம் இல்லாதவரா? கர்த்தர் இயேசு ரட்சகர், ஒரு பரிபூர்ண மனிதர். அவருக்கு வந்துட்டு என்ன தெரியும்? ஞானம் மிக்கவர். அவர் வந்துட்டு என்ன செய்யணுங்கிறத தெரிந்து அங்க செய்யறாங்க. செய்யும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க? இவர் அப்போஸ்தலன் பேதுரு, இவரு நீங்க கால்களை கழுவப்படாதுன்னு கண்டிஷனா பேசுறாரு. அப்ப கண்டிஷனா பேசும் பொழுது என்ன சொல்றாரு? தான் ஒரு சீசன் மற்றும் கர்த்தர் போதகர் என்பதை, அதாவது தான் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய ஆணையிடக்கூடாது என்பதை உணர்வதற்கு பேதுருவுக்கு கடினமாய் இருந்தது. அப்ப பேதுரு வகுப்பாராய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கூட என்னதான் செய்யக்கூடாது? கீழ்ப்படியணுமே ஒழிய என்ன பண்ணக்கூடாது? நாம அவருக்கு ஆர்டர் பண்ணக்கூடாது. நீங்க என்ன இப்படி வழி நடத்துறது எனக்கு சரியில்லை, என்ன நீங்க இப்படி நடத்தக்கூடாது. நான் பாருங்க இப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன இப்படிதான் நடத்திட்டு போகணும். பாருங்க, ட்ரூத்தின் படிதான் நீங்க இப்படி பண்ணணும். இப்படி நம்ம விதத்துல சொல்லக்கூடாது. தேவன் அறிவார். தேவன் நம்மை எந்த நிலைக்குள்ளார கொண்டு போறாரோ
எந்த சூழ்நிலைகளுக்குள்ளார கொண்டு போகிறாரோ அவை எல்லாம் எதற்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நன்மைக்கு ஏதுவாக நடத்துறாரு. நன்மைக்கு ஏதுவாக நடத்தும் பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரிடத்துல கையளிப்பது மாத்திரமே நம்மளுடைய காரியமா இருக்கணுமே ஒழிய நாம எந்த முடிவுகளையும் எடுக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்மளால எந்த சரியான முடிவுகளும் எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரட்சகர் நம்ம நடத்துகிற வெளிகளை நாம அவருக்கு முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கணும். இத பேதனிட நம்ம கத்துக்கணும். அப்ப கேது என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க என்ன கால்களை கழுவக்கூடாது. அந்த கால்களை கழுவுறதுல இருக்கக்கூடிய அந்த தாழ்மை, அன்பு, இதை குறித்ததான அந்த வேல்யூஷனை புரிஞ்சுக்கணும்னு அவர் செய்யறாரு. ஆனா அந்த இடத்துல யார் புரிஞ்சுக்கலன்னா பேதுரு புரிஞ்சுக்கல. ஏன்? அவர் போய் என்னுடைய கால்களை கழுவுறா, என் கால்களை அவருக்கு புரிகிறதா, அவர் எவ்வளவு பெரிய போதகர் அப்படிங்கிறத அவங்க நினைச்சிட்டாரு. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ளார இருக்கக்கூடியதான அந்த அனுபவத்துல தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த மேலான ஸ்லாக்கியம், அந்த அனுபவம், அந்த அன்பு, தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவன் கொடுக்கறதான அந்த ஸ்லாக்கியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்குன்னா, நாம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. நாம நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த வழியில எங்களை நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இப்படியாக ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையிலையும் கூட கழுவ வேண்டும். உங்களுடைய உறவை துண்டித்துக் கொள்வதில் எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்படியேதான் நாமளும் சொல்லுவோம். ஒருவேளை என் பேச்சு கேட்கலன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன்னு கருத்தை சொல்லிட்டேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க பேசாட்டி போங்கன்னு சொல்லிடுவோமா? இமீடியட்டா நம்ம சரண்டர் ஆயிடும். அப்படி அவர் சொல்ல மாட்டார். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை நாம கீழ்படுங்க. அவரிடத்துல அவர் என்ன வழி நடத்துறாரோ, என்ன செய்யறாரோ, என்னன்படி எதன்படி கொண்டு போறாரோ, முச்சடியில கொண்டு போறாரா சந்தோஷமா போகும். ரோஜா மேல வந்து நடத்துறாரா சந்தோஷமா போகும். அமர்ந்த புல்லுகள் அண்டையில நடத்துறாரா சந்தோஷமா போகும். ஒருவேளை பாடுகளுக்கு உட்படுத்துறாரா சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்வோம். இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் நம்ம வச்சிருக்கிற வழி இதுவே. இப்படியே நம்மள நடத்துறாரு. இப்படியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவருக்கு கீழ்படிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பாடம் உள்ளது. நாம் கர்த்தருக்கு கட்டளையிடவும் கூடாது. அவர் சுட்டி காண்பித்திடாத விதங்களில் நல்லவர்களாகவோ ஞானவான்களாகவோ அல்லது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவோ இருக்க நாம் முற்படவும் கூடாது. எதுவா இருந்துட்டாலும் சத்தியத்தின்படி, நீதியின்படி, அன்பின்படி, ஞானத்தின்படி நம்ம அவைகளை செய்யலாம். அன்புக்குரிய சகோதரி, நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. நமக்கு எந்த விதமான முடிவுகளும் எடுக்க தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் ரட்சகர் எது மூலமா செய்வார், சத்தியத்தின் அடிப்படையிலேயே செய்வார். அப்போ அன்பு காட்டுதலையா இருக்கட்டும், நீதியை செயல்படுத்துறதுலையா இருக்கட்டும், ஞானமா செயல்படுத்துறதுலையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரி, அப்போ அவரை காட்டிலும் நல்லவர்களாகவோ ஞானவான்களோ நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரி, சிலர் கற்றுக்கொள்வதற்கு இந்த விஷயம் ஒரு கடினமான பாடமாக உள்ளது என்று எழுதுறார். சிலர் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டவர்களுக்கும் அதிகமாய் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதமும் சத்தியமும் வார்த்தைகளும் சொல்றதுக்கு மேலா நான் இன்னும் அதிகமா செய்யறேன், இன்னும் நல்லா பெஸ்டா செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி நம்ம எது செஞ்சுட்டாலும் அது என்னதான் தீமையாகத்தான் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்ப அது இப்படியாக செயல்படுவது என்பது ஒன்றில் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்குள் விளங்கும் ஞானத்திற்குமான பயபக்தி இன்மையை, அவருடைய வார்த்தைகளுக்குள் விளங்கும் ஞானத்திற்குமான பயபக்தி இன்மையையும் அதிகப்படியான சுய நம்பிக்கையை, அதிகப்படியான சுய மதிப்பை சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது என்று. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுய மதிப்பு நம்ம இடத்துல அதிகமா காணப்படும். நாம கர்த்தரை மீறி, கர்த்தர் சொல்லிட்ட வார்த்தைகளுக்கு மீறி நம்ம எதை செஞ்சுட்டாலும், எந்த காரியங்களை செஞ்சுட்டாலும் அது என்னதான் அப்படின்னு பார்க்கும் பொழுது பயபக்தி இல்ல, சுய தன்னம்பிக்கையில செய்யறோம், சுய மதிப்பை நம்ம அதிகமா தேடுகிறவங்களா காணப்படுகிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் செஞ்சுட்ட காரியம், ஓ கர்த்தாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே, உமது சித்தமே, உமது வழியில், உம்முடைய நேரத்தில், உம்முடைய நேரத்தில் ஆக கடவது என்று கூறுவதற்கு தாழ்மையும் மற்றும் அவர் மேல் நம்பிக்கையும் கொண்டுள்ள
இருதயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார். அப்ப எதை செய்யறதுனாலும் நம்ம சத்தியத்தின்படி செய்யணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு செய்யணும், நீதிக்கு அன்புக்கு ஞானத்துக்கு உட்பட்டு செய்யணும். இவைகளை எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்யும் பொழுது தேவனிடத்துல ஜெபத்துல போய், கர்த்தாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தமே எனக்கு ஆக கடவுள். அவன் போய் 3 முறை அவர் போய் கேட்டுட்டாலும் என்னதான் வந்துருச்சு பதில். கடைசியில ஆறுதலும் தேர்தலும் மாத்திரமே கிடைச்சது. ஆனா இந்த பாத்திரம் விட்டு நீங்க குடும்பம் நீங்க கேட்கும் பொழுது பாத்திரம் நீங்க பண்ணல. அப்போ உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல அப்படின்னு இல்லாம, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நாம் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கேட்க வேண்டியவர்களாக காணப்படுகிற சகோதரர். இப்படியாக நம்ம அடுத்த வசனக்குள்ள கலந்து போகும்போது, அதற்கு சீமோன், ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் கழுவும் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். அப்போ இங்க முழுகினவன் என்ன பண்ணணும்? சுத்தமா இருக்கிற. அவன் முழுகினவன் அப்படிங்கும் பொழுது, எப்ப நம்ம உடன்படிக்கைக்குள்ளார கடந்து வந்தோமோ நம்ம எல்லாம் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், சுத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறோம். சீஷர்கள் சுத்தமுள்ளவர்களாக காணப்பட்டாங்க ரட்சகர் கூட இருக்கும் பொழுது. ஆமா, யோவான் 15 நாம் கவனிக்கும் பொழுது, இப்பொழுதே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவர்கள் சுத்தமா இருந்தாங்க, இப்ப நாமளும் சுத்தமா இருக்கிறோம். ஆனா நம்ம கால் கழுவணுமா வேண்டாம்? கால்களை கழுவணும். கால்களை கழுவணும் அப்படின்னா, இந்த கால்கள் குறிக்கிறது எதனால அவங்க வந்துட்டு கழுவணும்? சாப்பிட போறதுக்கு முன்னாடி தூசிங்க பட்டுச்சு. ஏன் தூசிங்க பட்டுச்சு? வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை தூசி இந்த இதா இருக்கு. அப்போ அதுலதான் அவங்க வராங்க. அப்போ ரொம்பவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா, சீக்கிரமா அழுகக்கூடிய இடம் தான் பாதம் தான். பாதம் தான் வந்துட்டு காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதம் தான் வந்துட்டு உடனடியா முதலாவது வந்துட்டு என்ன பண்ணப்படும்? அழுக்காகும். இப்படி அந்த அழுக்கானது என்ன பண்ணப்படும்? சுத்தம் பண்ணப்படணும். அப்படி அப்போ சுத்தம் பண்ணப்பட வேண்டியது என்ன அப்படின்னா கால். ஏன் அப்படின்னா, குளிச்சுட்டு அவரை என்ன பண்ணிருப்பாரு? முழுசா சுத்தமா இருப்பாரு. கால் மாத்திரமே பூமியோடு மிக நெருங்கின தொடர்புல காணப்படுது. மிகவும் நெருங்கிய தொடர்புல காணப்படக்கூடியது பாதம். அப்போ இந்த பாதம் என்ன பண்ணப்படணும்? சுத்தம் பண்ணப்படணும். அன்புக்குரிய சகோதரி, அப்ப இந்த விஷயத்துல கவனிக்கும் பொழுது, அவர்களுடைய பாதங்கள் அலம்பப்பட, அதாவது பூமியோட தொடர்பு கொண்டிருந்த அவயத்தை மாத்திரம் இப்ப கழுவணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனாலும் ஆகிலும் எல்லோரும் அல்ல. எல்லோரும் அல்ல. அப்ப ஆகிலும் எல்லோரும் அல்லன்னா யாரை குறித்து சொல்லிட்டாரு? யூதாசை குறித்து அவர் சொல்லிட்டாரு. அப்போ யூதாசை குறித்து இங்க சொல்லிட்டாரு அப்படின்னா, அவருடைய விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, யூதாசை குறித்து சொல்லிட்டாருன்னா எல்லோரும் அல்ல அப்படின்னா, இங்க வெறும் கால்களை கழுவுறது மாத்திரம் சொல்லிட்டாரா அப்படின்னா, இருதயத்தினுடைய சுத்திகரிப்பை குறித்து பேசிட்டார், உள்ளான சுத்திகரிப்பை குறித்து பேசிட்டார். அப்போ நீங்க எல்லாரும் சுத்தமா இருக்கிறீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என்னோட உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் சொல்லிட்டாரு. ஆனா எல்லாரும் அல்ல அப்படிங்கும் பொழுது அங்க யார் இருந்துட்டா அப்படின்னா, யூதாஸ் இஸ்காரியத்தும் கூடவே இருந்துட்டார். அப்ப அவருடைய காலையும் கூட என்ன பண்றாரு? கர்த்தர் இயேசு கழுவுறார். யாருடைய காலை? பேதுருடைய காலை கழுவுறாரு. அவர் மறுதலிக்க போறாருன்னு தெரியும், காலை கழுவுறாரு. காட்டி கொடுத்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க போறாரு ஒருத்தர், அவருடைய காலையும் கழுவுறாரு. துரோகம், நம்பிக்கை துரோகம், 2 பேருமே பண்றதுதான். அப்ப இதுல பிரதானம் வந்துட்டு யூதாஸ். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரன் கூடவே இருக்கிறார். அவர் கூடவே அப்பம் புசிக்கிறார். நம்ம சங்கீதம் சங்கீதம் 41:9. நான் நம்பினவனும் என் அசுத்தமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை குத்தினான். பாருங்க, என் பிராண சிநேகிதன்னா அவர் எவ்வளவு அன்பு வச்சிருப்பார், எவ்வளவு இன்டிமேட். எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டாங்க. பிராண சிநேகிதம் எப்படிப்பட்டதான எழுத்துக்கள்? இது வந்துட்டு தாவீது பேசிட்டாரு. பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும்
அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்துட்டதான ஒரு சகோதரன், கூடவே இருந்துட்டவர். சீஷன் சொல்றதை விட இன்னும் அவர்கள் நண்பர்கள் கூட இருந்தாங்க, தோழர். அப்படிப்பட்டவரு நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினார். இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார்? புரிஞ்சுட்டு இப்படிப்பட்டவருக்கும் கூட அவர் என்ன பண்றார்? கால்களை கழுவுறார். அப்ப நமக்கு துரோகமே செய்யறார், நமக்கு விரோதமாவே நடந்து கொள்கிறார், நமக்கு எல்லாவற்றிலுமே ஆப்போசிட்டா செய்யறார். எது செய்தாலும் தவறு என்றே சொல்றாங்க. பரவாயில்ல, நாம என்ன பண்ணலாம்? ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுகிறது. இந்த ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேண்டுகோள் அல்ல, அன்புக்குரிய சகோதரர். இது கட்டளை. ரட்சகர் நமக்கு கொடுத்ததான கட்டளை. ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுகிறார்கள். ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுகிற நம்ம போய் நேரடியாக லிட்டரலா போய் கால்களை கழுவுறது இல்லை. அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை உணர்ச்சி பேர்களை யாராவது போய் ஏதாவது பண்ண போனாங்கன்னா என்ன செய்வாங்க? வரக்கூடாது சகோதரர் சொல்லிடுவான். ஏன்? தானும் பரிசுத்தவன், தன் காலை பிடிக்க போறவர் என்ன பரிசுத்தவன், தேவனுடைய பிள்ளை. அவர் என்னுடைய காலை இது லிட்டரலாவே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க கால்களை கழுவுதல் என்ன குறிக்குதுன்னா தாழ்மை, அன்பு. சீஷர்களிடத்துல முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருந்தார். எப்படி ஆரம்பத்துல வச்சாரோ அதே போல தம்முடையவர்களிடத்துல இறுதி வரையிலும் வச்சிருந்தார். அந்த தம்முடையவர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க? அவர் விரோதமாகவே செய்யறாங்க. தனக்கு விரோதமாகவே செஞ்சுட்டாங்க. கர்த்தர் இயேசு என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரதிபலனா இன்னொரு கண்ணத்தையும் திருப்பி காட்டிட்டார். வலது கண்ணத்துல அடைஞ்ச மறுபடியும் இடது கண்ணத்தை அவங்க திருப்பி காட்டிட்டார். அப்போ இப்படியாக நம்ம கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல அவரு யூதாஸ் என்னென்னலாம் பண்ணிட்டாருன்னு பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வாய்ப்புகளை அவர் சொல்லிட்டார். சொல்லி அநேக விஷயங்களை அந்த இடத்துல கவனிக்கும் பொழுது யோவான் 13:18 மற்றும் 26, 27, 28 நம்ம கவனிக்கும் பொழுது அடிக்கடி அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த துணிக்கையை துவச்சி யாருக்கு கொடுக்கணும் அவர் தான் என்னை காட்டி கொடுப்பார், நேரடியாவே சொல்றாரு. ஆனா சீஷர்களுக்கு அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சுட்டி காட்டிக் கொண்டே வருகிறார். இதெல்லாம் யூதாஸ்க்கு தெரியுமா? யூதாஸ் தெரியும். ஏற்கனவே அவரு பேரம் பேசுறாரு. ஏற்கனவே அவரு எப்ப காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காரு. காட்டி கொடுக்கறதுனால அவர் நன்மை செய்வதாக நினைச்சு கொண்டு அந்த காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? கர்த்தர் இயேசு தன்னை காப்பாற்றிக் கொள்வாரு, முழு ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டு அவர் ராஜா ஆயிடுவாரு, நம்மளும் கூடவே மந்திரி ஆயிடும். இப்படிப்பட்டதான ஒரு சிந்தனையில அவர் என்ன பண்றாரு? இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவரை காட்டி கொடுக்கிறாரு. இங்க கர்த்தர் இயேசு அவைகளை அறிந்தவராய் என்ன பண்றாரு? எடுத்து சொல்றாரு. அப்போ தனக்கு துரோகம் பண்ணுகிறவர் என்று தெரிந்துமே என்ன பண்றாருன்னா அவருடைய கால்களை அவரு தொட அஞ்சவில்லை. அவரு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அல்லாம இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர்களுடைய கால்களை கழுவுங்கள் அப்படின்னு நமக்கு முன்மாதிரியை வைத்துக் கொண்டு வச்சிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இப்படி கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதாஸோட விஷயத்துல ரொம்பவுமே அவர் பொறுமையை கையாண்டதை நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படிப்பட்ட வகுப்பார் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருந்த மாட்டார்கள். யூதாசனுடைய வகுப்பார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருந்த மாட்டாங்க. இவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய், சரியான பாதைக்கு திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதை இங்க நினைவூட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர். அப்போ கர்த்தர் தம்முடைய சீஷர்களாய் உள்ள அனைவரிடத்திலும் அவர் கொண்டிருக்கக்கூடிய நீடிய பொறுமை குறித்தும் சீஷர்களில் எவரும் கெட்டு போய் விடாமல் மாறாக முடிந்த மட்டிலும் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு செஞ்சு அவர்களுடைய வழிகளில் உள்ள தவறுகளை எல்லாவற்றையும் சீர்திருத்தி அவங்களை கொண்டு வந்தாருன்னு தான் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யறாரு. அப்போ யூதாசா கூட அப்படிதான் என்ன பண்ணிட்டாரு, கடைசி வரைக்கும் அவரை சேர்த்து கொள்ள மனசா இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாரு? என்ன அப்படி செய்யாம அவர் போய் நாண்டு கொண்டு செத்துட்டாரு. ஒருவேளை அவரு மனம் திரும்பி ரட்சகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் வை, அவருடைய நிலை இன்றைக்கு வேற. ஆனா அவர் அப்படி செய்யாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போய் வந்துட்டார். ஆனா அப்படி இருந்துட்டாருன்னு கூட இந்த ரட்சகர் என்ன பண்ணிட்டாரு? அவரை முடிவு பெறும் அவருடைய
மரணத்தினுடைய முடிவு புரிந்தும் எல்லாரையும் நேசிச்சது போலவே நேசிச்சார். அவருடைய அன்புல, அவருடைய பராமரிப்புல, இரக்கத்துல எந்த விதமான கள்ளங்கவடமும் காணப்படவில்லை என்பதை நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ கவனத்தில் கொண்டு வருது அவர் நாடுவது குறித்த விதமான பாடங்கள் காணப்படுகிறது. அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பதில் சத்தியத்தினால் வரக்கூடிய அனைத்து கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தங்களுக்குள்ளார சுயநலத்தின் ஆவி உற்சாகப்படுத்தி வளர்த்துபவர்கள் மிகவும் கடினப்பட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்கிற. இப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதை நம்ம கவனிக்கலாம் சகோதரர்கள். அப்போ அடுத்தது சொல்லிட்டாரு வசனம் 13 மற்றும் 14 என்ன சொல்லிட்டாரு பார்க்கும் பொழுது, தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றால் அவர்களுடைய கால்களை கழுவின பின்பு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தை குறிச்சு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஏன் இதை நான் செய்வேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்ப அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினர் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்ப இங்கு முழு பாடமும் நமக்கு விவரிக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவர்கள என்ன ஒரு பயம் இருந்துச்சுன்னா, தாங்கள் சிறியவர்களாக கேவலமாக நடத்தப்பட்டு விடுவோமோ, அவர்களுடைய ஒருவருடைய கால்களை ஒரு கழுவும் மூலமாக தாங்கள் சிறியவர்களாக தங்கள் கனமீனவாரர்களாக காணப்பட்டுருவோமோங்கிற அந்த பயம், அந்த அச்சத்தின் காரணமாகவே அவங்க இப்படிப்பட்ட விஷயத்துல அவங்க காணப்பட்டாங்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு அருமையான வாய்ப்பு அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தட்டி கழித்து விட்டனர் அன்புக்குரிய சகோதரர்கள். அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலையும் எஜமானருமான மேசியாவாகிய கர்த்தர் அவர்கள் அனைவருக்கும் பணிபுரிவிடத்தக்கதாக தம்மையே தாழ்த்தி என்ன பண்ணிட்டார், அவர் போய் அவர்களுடைய பாதங்களை பிடிச்சிட்டார். அவரே போய் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பாதங்களை பிடிச்சிட்டார். யாருடைய காதங்களை? அவருக்கு கீழான நிலைமையில இருக்கக்கூடிய சீஷர்களுடைய பாதங்களை பிடிச்சிட்டார். அப்போ தலை எப்படியோ அப்படியே சரீரமும் காணப்படும். சரீரமாக நம்ம காணப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, தலை என்ன செஞ்சுட்டாரோ அதையும் நாமளும் மறுக்காமல் செய்வோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப எப்படியாக பணிவிடை புரிந்திட வேண்டும், அது மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் என்பதை நமக்கு கவனிக்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப எளிமையான கனமற்ற ஊழியங்களுக்கும் சகல மற்றும் எந்த இலக்கத்தின் பாராட்டுதலுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இதை குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 10 நம்ம கவனிக்கும் போது, அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உதவி செய்து நடத்தி தீவிரமா நற்கிரைகளை குறித்து நச்சாட்சி பெற்றவர்களுமா இருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் ஆதி சபையில கனமிக்கவர்களாக கருதப்பட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர். இதற்காக தான் இங்க அந்த காரியத்தை சகோதரர் கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதரர். அப்போ முந்தைய காலங்களில் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவுவது என்பது விசேஷித்த விருந்தோம்பல் உபசரிப்புக்கான அடையாளமாகவும், இப்படி செய்கிறவர் சபையில் அன்புடன் மதிக்கப்படுவதாகவும் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுகிறார் தீமோத்தேயுவுக்கு அன்புக்குரிய சகோதரர். அப்போ ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாதம் கழுவுதல்ல, இந்த ஒருவருடைய கால்களை கழுவக்கூடிய விஷயத்துல காணப்படுகிறார் பெரிய சகோதரர். அப்ப அவர்களுடைய வேதனைகளையும் அவர்களுடைய பாதங்கள் பற்றக்கூடிய காயங்களையும் ஆற்றக்கூடிய விஷயங்களை, அவங்களுடைய வழிகளை நம்ம ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதை நம்ம ஆற்றுதல் படுத்தக்கூடிய விஷயத்துல நம்ம இதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு பெரிய சகோதரர். அப்போ ஆறுதல் படுத்துவதற்கும் புத்துணர்வு அடைய செய்வதற்கும் தேற்றுவதற்கும் ஜீவியத்தின் சில எளிமையான காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவுவதற்கும் பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் நாம கவனிப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் எண்ணுவோமையானால் சகோதர சகோதரிகளே பாருங்க, சில ஜீவியத்தின் சில எளிமையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவிடுவதற்கும் அல்லது இனிமையற்ற சில கடமைகளை, அனுபவங்கள் அல்லது ஜீவியத்தின் பரீட்சைகள், சோதனைகள் தொடர்புடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவிடுவதற்கும் நமக்கு எத்தனை பாடங்கள் இதுல பாடப்படுகிறார் பெரிய சகோதரர். அப்ப அவங்களுடைய கடமைகளை நம்ம செய்யறதுக்கும், அவங்களோட அனுபவங்களை நம்ம பங்கு கொள்வதற்கும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கும், அவங்களை ஆற்றி தேற்றி அரவணைப்பதற்கும் ஒரு அரவணைப்பு நிச்சயமா தேவைப்படுகிறார் பெரிய சகோதர சகோதரர். இப்படி நம்ம கவனிக்கும் பொழுது தாழ்மை கொண்டிருப்பது போல நடிக்காம மாறாக நம்ம எஜமானை போன்று
உண்மையான தாழ்மையை அவர் காண்பிக்கிறார். அவர் அங்க தாழ்மைங்கிற விஷயத்த கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தன்னையே அவரு தாழ்த்தார். ஏற்கனவே அவரு பரலோக மகிமையிலிருந்து தாழ்த்தி வந்தது மாத்திரம் இல்ல, இங்க எளிமையான சகோதரர்களுடைய பாதங்களை லிட்டரலாவே அவர் என்ன பண்ணிட்டார், கையில புடிச்சு கழுவிட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இப்படியாக அவர் செஞ்சுட்டதை நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் தாழ்மையை உண்மையாய் கொண்டிருப்போமாக. நமக்கு தாழ்மை என்பது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். நாம் இரக்கம் பாராட்டவும் பணிவிடை செய்யவும் அனுமதிக்கும் தாழ்மையை, அதிலும் விசேஷமாக தேவையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த இரக்கமும் சேவைகளும் ஊழியமும் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கர்த்தருடைய சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஊழியம் புரியக்கூடிய சாட்சிகள் எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தாழ்மையை உண்மையாய் கொண்டிருப்போமாக, உண்மையாய் கொண்டிருப்போமாக. அப்ப முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற கர்த்தர் சீஷர்களிடத்தில் தெரிவித்தது மாதிரி, நீதிமானாக்கப்பட்ட மற்ற அர்ப்பணப்பட்ட அவர் சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா சுத்தமுள்ளவர்களாக காணப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் சத்தியத்தினால பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, சுத்தமுள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய பாதங்கள் கழுவப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது சகோதர சகோதரர். அப்போ இப்படியா சுத்தமாட்டு பரிசுத்தமாக்கப்பட்டாலும் நாம் உலகத்தோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் தாமரை இலையில தண்ணீரை போல நாம என்னதான் பண்ண அப்படின்னா ஒட்டும் ஒட்டாமலையும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது சகோதர சகோதரர். அப்போ நாம் பூமிக்குரிய அசுசியினால் அசுத்தப்படுவதற்கு ஏதாவது இருக்கின்றோம் சகோதரர்களே. ஆகவே ஒவ்வொருவனும் என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கானவைகளை நோக்கி பார்ப்பதற்கு மாத்திரமல்லாமல் ஒருவருக்கொருவர் பூமிக்குரிய அசுசிகளை அப்புறப்படுத்துவதற்கு உதவிப்படக்கூடிய விஷயத்துல பிலிப்பியர் 2:4 நாம் வாசிக்கிறபடி ஒவ்வொருவனும் தனக்கானவனைகள் அல்ல திறனுக்கானவனைகளையும் நோக்குவானாக எனும் பொழுது நாம நம்முடைய விஷயங்களை மாத்திரமே பெரிதா நம்ம கவனிக்கிறவர்களா இல்லாம மற்றவர்களை ஆட்சி தேற்றக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் ஸ்லாக்கியம் என்பதை நம்ம உணரணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இப்படியாக சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் புரியக்கூடிய விஷயத்துல பலவீனங்கள்ல சோதனைகள்ல மாம்சத்தினுடைய பூர்ணமைகள்ல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு கிடைக்கிறது இது ஒரு விசேஷமான ஸ்லாக்கியம் என்பதை நம்ம உணரணும் அன்புக்குரிய சகோதரர். அப்போ சகோதர சகோதரிகள் எதற்கு நேரா வழிநடத்தப்படணும் அப்படின்னா ஜெயங்கொள்ளுகிறவர்கள் ஆகும்படிக்கு அவர்கள் வழிநடத்தப்படுவது அவசியமா இருக்க சகோதரர். இப்படியான விதங்களில் நாம் பரிசுத்தவான்களின் பாதங்களை கழுவி என்ன பண்ணணும் அப்படின்னா இறுதியாக 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 நாம வாசித்து நிறைவு செய்யும். எல்லா அப்போ பரிசுத்தமாகுதலை எப்படி பூரணப்படுத்தணும் அப்படின்னா தேவ பயத்தோட நம்ம பூரணப்படுத்தணும். அப்ப தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப பூரணப்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ளார தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் எப்படி வரும் அப்படின்னா இப்படியாக ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுவதன் மூலமாகவே இது வருங்கிறத நமக்கு கவனிக்கிறோம். இப்படியாக இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கான பரிசுத்த சகோதர சகோதரி யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பரிசுத்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.